كتابه الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்து தருவானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்கள். முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 9 ரமலான்களை தான் அடைந்தார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 2லிருந்து 10 வரைக்கும் 9 நோன்புகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே அடைந்திருந்தார்கள். இந்த 9 ரமலானிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு என்ன சொன்னார்களோ, எதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ, அதுதான் சகோதரர்களே நின்றவர்கள். இந்த ரமலான் அல்லாஹ் தந்தது ஈமான் உள்ளவர்களுக்கு தான். அதனால தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் அழைக்கின்றான், ஈமான் உள்ளவர்களே ரமலான் இன்பமாகுமா. குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது எவ்வாறு ஃபர்லாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோம்பால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும். நோம்புடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நோன்பு 6 மாதங்களும் அல்ல, 2 மாதங்களும் அல்ல, குறுகிய 1 வார 2 வாரங்களும் அல்ல, ஐயாமம் மஅதூத், குறிப்பிட்ட நாட்கள் தான் இந்த நோன்பு. 1 மாத காலம் அவசரமாக முடிந்துவிடும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைய வேண்டும். அடைய வேண்டிய பிரயோஜனங்கள் பல்லாயிரங்கள் இருக்கு. சகோதரர்களே, ஒரு நோன்பை அடைவது ஒரு பாக்கியமாக கருதுவது. அல்லாஹ் என் மீது நலவை நாடி இருக்கிறான், அதனால் இந்த ஆண்டுடைய நோன்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் எங்கிருக்கலாம், கனடாவில் வாழலாம், ஸ்ரீலங்காவில் வாழலாம், முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊரில் வாழலாம், முஸ்லீம்கள் அல்லாத ஊரிலே வாழலாம். கனடாவில் வாழக்கூடிய இடங்கள் முஸ்லீம்கள் இல்லையே, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் இல்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. இந்த ரமலானை தந்ததே அல்லாஹ் ஒரு பரக்கத்துக்கு தான். ஆனால் குறுகிய நாட்கள், ஐயாமம் மஅதூதாத், இந்த குறுகிய நாட்களுக்குள் சகோதரர்களே, இந்த 1 மாதம் ஏன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதம் தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் தான் சகோதரர்களே லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான்.
இவ்வளவு சிறப்பான மாதத்தால் நாம் அடைய வேண்டியது என்று அடைய வேண்டியது ஒன்றே ஒன்று சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய குர்ப். மனிதர்களை இன்று நாங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் எனக்கு 100 கூட்டாளி கனடாவில். என்ன கென்சி தெரியுமா? என்ன கென்சி யார்? என்ன கூட்டாளிமார் யார் தெரியுமா? பெருமைப்படுறோம். இவைகள் பெருமை அல்ல. ஒரு நாள் ஓடுவார்கள் எல்லோரும். ஒரு நாள் முழு கூட்டாளிமார்களும் எங்களை விட்டு விலகுவார்கள். சகோதரர்களே, இந்த ரமதான் மூலம் அல்லாஹ் நெருங்க சொன்ன விடயம் என்ன தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நாலாவது விடயமா சொல்றான், நபியே உங்களிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள், நாம் எல்லாருமே அல்லாஹ்வுடைய இபாத், என்னுடைய அடியார்கள் உங்களிடம் வந்து என்னை பற்றி கேட்டார். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன தெரியுமா? فَإِنِّي قَرِيبٌ, நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்க. கரீப் சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருக்கிக் கொள்ளும். அல்லாஹ் நெருக்கமா தான் இருக்கிறார், நாங்க தான் தூரமாகிறோம். இது 1400 ஆண்டுகளாக இந்த ஆயத்து குர்ஆனுக்குள்ள இருக்குது. இந்த ஆயத்து எங்க இருக்குது? குர்ஆன்ல சூரா பக்ராவுல இருக்குது. அல்லாஹ் சொல்லுங்க, மூமின்களுக்கு சொல்லுங்க, நான் கரீபாக இருக்கிறேன். சகோதரர்களே, எவ்வளவு நெருக்கி நெருக்கி எடுக்க பார்க்கிறோம் அல்லாஹ் எங்களை. நோம்புடைய நோக்கம் அதுதான், அல்லாஹ்வை கிட்ட வாங்குவோம், அல்லாஹ் கிட்ட போகும். நோன்பு என்பது கஞ்சிக்கு பேர் அல்ல. நோன்பு என்பது சகோதரர்களே கூடி களைவதற்கு பேர் அல்ல. நோன்பு என்பது எங்களுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை நெருங்கும். நெருங்க வேண்டிய காலத்துல நெருங்க இல்ல, நெருங்க முடியாத காலத்துல ஒரு நாளும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. நெருங்க வேண்டிய காலம் இன்ஷா அல்லாஹ் நாளையோ இன்றையோ தொடங்குது. நோம்பாளியாக இருப்பது, பசித்திருப்பது அல்லாஹ்வுக்கு. வேற யாருக்கும் தெரியாது நான் பசியோடு இருப்பது. இல்ல, நான் கனடால இருக்கிற நோம்பு எப்படி பிடிக்கிறது? என்ன சுத்தி முஸ்லீம்கள் இல்ல. நான் மொன்ட்ரியல்ல இருக்கிறேன், நான் வென்கூவர்ல இருக்கிறேன், நான் நியூ பிரன்ஸ்விக்ல இருக்கிறேன். நான் ஒரு குடும்பம் இல்ல. நான் ஸ்ரீலங்கால இருக்கிறேன். எனக்கு வயசாளி, எனக்கு நோம்பு பிடிக்க ஏழும் சக்தி இருக்குது. ஒன்றே ஒண்ணு நினைங்க, அல்லாஹ்வை நெருங்கணும் என்றா நோம்பு பிடி. உங்களோட வாயுடைய வாடை இருக்குதே, லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோம்பாளியுடைய வாயின் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மணமா. ஏன் நெருங்கி விட்டான்? நோம்பாளி நெருங்கிட்டான், அல்லாஹ் கிட்ட வாங்கிட்டான். அது சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம். நோம்பு பிடிப்பதே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நெருக்கம். சாதாரணமாக நோம்பு நினைச்சிடாதீங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது நசிய செய்ய யா ரசூலல்லாஹ். அபூ உமாமா ரலியல்லாஹு சொன்ன நசியத், அலைக பிஸ்ஸம் ஃபஇன்னஹு லா இத்லனா. அபூ உமாமா நோம்பு பிடிங்க அபூ உமாமா, அதன் போல ஒன்றும் கிடையாது அபூ உமாமா. சகோதரர்களே, பிரயோஜனமா படுத்திக் கொள்ளும், நண்பர்களுக்கு எத்தி வைக்கும். நோம்பு பிடிக்காத நண்பர்கள் இருப்பாங்க, நோம்பு பிடிக்கப்பா, அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். அல்லாஹ் சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. என்னை அழைப்பவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் தாரேன். ஆகவே فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي, எனக்கு பதில் தாங்க, என்ன நம்புங்க, நீங்க நேர்வழி அடையுங்க. அல்லாஹ் எங்களுக்கு கிட்ட இருக்கிறான் சகோதரர்களே. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. அல்லாஹ் சூரா காஃப்ல சொல்கிறான், மனிதரை நாங்கள் தான் படைத்தோம். எங்களை படைச்சது யாரு? அல்லாஹ். எங்களுடைய நஃப்ஸில ஊசலாட்டக்கூடிய விடயம் அல்லாஹ் அறிந்தவர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வரீது இருக்கிற பிடரி நரம்பு, இந்த நரம்பை விட உங்களுக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம்.
பிடரி நரம்போட நெருக்கமா இருக்கும். எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். நாங்க நினைக்கலாம் என்னோட எங்கப்பா அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, எங்களோட பார்த்துட்டு இருக்கிறார், என்னோட அல்லாஹ் இருக்கிறார், நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறார். அப்ப இன்னும் அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வோட பேசலாம், அல்லாஹ் கிட்ட அழலாம், அல்லாஹ்வோட பேசலாம். கபர்ல போய் அல்லாஹ்வை நெருங்கல, மஹ்ஷர்ல போய் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு டைம் வச்சு கொள்ளாதீங்க. மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்கணுமா? யார் யாரெல்லாம் எங்களை விட்டு விரண்டோடுவார்களோ அவர்களை கிட்டவாக்கி கொண்டோம். யாரெல்லாம் எங்களை கண்டு ஓடிருக்கிறாங்களோ சகோதரர்களே, யாரெல்லாம் எங்களுடைய விரோதிகளோ எல்லாரையும் கிட்டவாக்கி கொண்டோம். ஆனா கிட்டவாக்க வேண்டிய அல்லாஹ்வை கிட்டவாக்கல. அல்லாஹ்வை கிட்டவாக்குறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். சக்கராத் வரைக்கும் அல்லாஹ் எங்களை கிட்டே இருப்பார். சக்கராத் வரை சந்தர்ப்பம், சக்கராத் வரைக்கும் அல்லாஹ் فَإِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அல்லாஹ் சொல்றான், உங்களோட உயிர் தொண்டக்குழி எத்திச்சு, உங்களோட உயிர் தொண்டக்குழி எத்தின நேரம், ஹுல்கூம் எத்தின நேரம், அந்த நேரம் நீங்க பார்ப்பீர்கள். என்ன பேசல, அந்த நேரம் யாருக்கும் பேசல, தொண்டக்குழிக்கு உயிர் வந்துட்டா பேசல. இந்த நேரம் அல்லாஹ் சொல்றான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும். உங்களை சுத்தி இருக்கிற மனைவி, பிள்ளை, குடும்பம், நண்பர்கள் எல்லோரையும் விட நான் தான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலகின் லா துப்சிரூன். உங்களுக்கு விளங்க கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குற காலம் வந்திருக்கு. அல்லாஹ்வை நெருங்குற காலம் நெருங்குது, ஆரம்பிக்குது. சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள். சந்தர்ப்பம் இதெல்லாம் எப்படி அல்லாஹ்வை நெருங்குறது? இப்பதான் கேள்வி. ஒன்று நோன்பு. 30 நாளும் சகோதரர்களே, 29 நாளும் நோன்பு பிடிக்கும். சஹர் இருந்தாலும் சரி, நிஅம சுஹூருல் முஃமின தம்ர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமினுடைய ஆக சிறந்த சஹர் தானம் ஈத்தப்பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பிரியாணியும் இல்லை, ஷவர்மாவும் இல்லை. நபியுடைய காலத்துல ஈச்சம்பழம் மட்டும் தான் இருந்துச்சு. ஈச்சம்பழத்தை சாப்பிட்டாச்சு சஹர். இஃப்தாருடைய நேரம் ஈத்தம்பழம், தண்ணி, அவ்வளவு. எது இருக்குதோ சகோதரர்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, சமைச்சு தர யாரும் இல்லைன்னு விட்டுறாது. அல்லாஹ்வை நெருங்குற வேலை இதெல்லாம். அண்மையில் ஒரு நண்பர் வந்திருந்தார், ஈ குடிப்ப மாட்டேன், 46 நாளா நான் என்ன தவம் இருக்கிறேன், என்ன சிலைக்காக 46 நாளா சாப்பிடாம இருக்கிறேன். ஆச்சரியமா போயிடுச்சு. 46 நாளா? நாங்க 30 நாள் தான் கூடினாலே. 46 நாளா விரதமா இருக்கிறார், நோம்பா இருக்கிறார். சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள் நாங்க. எங்களுக்கு அப்படி அல்லாஹ் விரதம் இருக்க சொல்ல இல்லை. எங்கட நோம்பு சூரிய ஃபஜ்ரோட ஆரம்பித்து சூரிய மறைவோட முடியுது. ஈச்சம்பழம் இருக்குதா, சஹர செஞ்சிரும். பரக்கத், சஹர் பரக்கத். சகோதரர்களே, சஹர் நேரம் எழும்பணும். நோம்பால் அல்லாஹ்வை நெருங்கோம். ஒரு நோம்பு, 2 நோம்பு பழமையில நடக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது. 5 வரைக்கும் 10 வரைக்கும், அதுக்கு பிறகு விடுறது இல்லை. ஒரு மாதம் தான், ஒரு மாதம் தான் சகோதரர்களே நோம்பால. 2வது அல்லாஹ்வை நெருங்கிறது எது தெரியுமா? சுஜூதா. 2வது அல்லாஹ்வை நெருங்கிறது சுஜூதா. எப்படி சுஜூதால நெருங்கிறது அல்லாஹ்வை? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், நபியே, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா கல்லா லஇன் லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின் நாஸியா நாஸியத்தின் காதிபத்தின் خاطئة فليدع ناديا سندع الزبانيا كلا لا تطعه واسجد واقترب. அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தனி யாரும் இல்ல நபி அவங்களுக்கு. 20-30 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த அபூ ஜஹல், அபூ லஹப் எல்லாம் சேர்ந்து அடிக்க பார்க்குற ரசூலுல்லாஹ். அடிக்க பார்க்கிறது. அல்லாஹ் இறக்கின ஆயத் என்ன தெரியுமா? அபூ ஜஹல் சொன்னான், என்ற கென்சி நாதி. நான் யார் தெரியுமா? அபூ ஜஹல் கேட்டான், நாங்க பவர், எங்கட பவர் என்ன? அல்லாஹ் சொன்னான், ஃபல்யதுஉ நாதியா, உன்ட கென்சிய கூப்பிடு. சனதுஉ ஸபானியா, நாம யாரை கூப்பிடுறோம்? ஸபானியாக்களை கூப்பிடுவோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்லா லா துதிஹு, நபியே
அவங்களுக்கு வழிபடாமல் வஸ்ஜுது வகதரிப், சுஜூது செய்து நெருங்குங்க. அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு இரண்டாவது அமல் சகோதரர்களே தொழுகை. சுஜூத். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நெருங்கினாங்க அல்லாஹ்வை? யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். அல்லாஹ் சொன்னார், மரியம் சுஜூது செய்யுங்க, ருக்கு செய்யுங்க. நெருங்கிட்டாங்க அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு நெருங்கினாங்க அல்லாஹ்வை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டான் மனித தோற்றத்தில். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டான் மரியம் இடத்துல சுஜூத். சகோதரர்களே, ரமலான் வருது, எத்தனை சுஜூத் செய்யலாம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு ஃபர்து தொழுதால் 70 ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். ஒரு சுன்னத் தொழுதால் ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். ரமலான்ல நெருங்க பாருங்க சகோதரர்களே. சுபஹுக்கு எழும்புறீங்க, தஹஜ்ஜுக்கு எழும்புறீங்க, சஹர் செய்ய பள்ளி வாசலுக்கு தொழப்போ பாருங்க. வீடுகள்ல தொழுறதை நிறுத்துங்க. ஜமாத்தா தொழுறீங்க பரவாயில்லை, பள்ளியில முன்சஃபுக்கு போங்க. ரமலானுடைய மாதம் வந்துச்சு, சோம்பேறியா இருக்க கூடாது. நான் அல்லாஹ்வை நெருங்கணும். ஃபஜ்ருடைய சுஜூத் ஆக முக்கியம். ஃபஜ்ரில் எழும்பி சகோதரர்களே, ஃபஜ்ர் சுன்னத், முதல்ல ஃபஜ்ருடைய சுன்னத் எடுங்க. ஃபஜ்ருடைய சுன்னத்ல 2 ரக்காத் 4 சுஜூத், 4 சுஜூத் நெருக்கம் அடைகிறோம். ஃபஜ்ருடைய ஃபர்துடைய தொழுக 2 ரக்காத் 4 சுஜூத். ஃபஜ்ரிலே 8 சுஜூத் ஆயிடுச்சு. ஃபஜ்ரிலே 8 சுஜூத். ஃபஜ்ரை தொழுதுட்டு சகோதரர்களே கொஞ்ச நேரம் இருங்க, திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு தூங்கினவுடைய ரிஸ்க் அடபட்டும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, சூரிய உதயமாகட்டும். சூரிய உதயமானதும் 2 ரக்காத் எழுப்பி தொழுங்க. உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். உம்ரா ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். திரும்ப 2 ரக்காத் 4 சுஜூத். சுஜூத் எண்ணிட்டே வாங்க. இப்ப நெருக்கம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க. அல்லாஹ் 4 சுஜூத் 12 சுஜூத் ஆயிட்டு. காலையில முடிச்சிட்டு வேலைக்கு போறீங்களா, தூங்குறீங்களா, தூங்கி எழும்பி லுஹர்கிட்ட ஒரு 12 மணிக்கு ஒரு 4 ரக்காத் தொழுக, லுஹாவுடைய தொழுக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வசிய செய்தாங்க, அபூ ஹுரைரா லுஹாவுடைய தொழுகையை விட்றாத, அபூ ஹுரைரா லுஹாவுடைய தொழுகையை விட்றாத அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் விட்டுறதே இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன தொழில் செஞ்சாங்க? நாம யோசிக்கலாமே இல்லையா? நாங்களும் உலகத்துல வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோமே துனியாவுக்கு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எனக்கு ஈச்சம்பழ பையோடு தந்தாங்க. தந்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா இதிலிருந்து சாப்பிடுங்க. அபூ ஹுரைரா, நான் அதிலிருந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஈச்சம்பழ பையிலிருந்து ஈச்சம்பழம் குறையவே இல்லை. எவ்வளவு காலம் சாப்பிட்டேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் வரைக்கும் சாப்பிட்டேன். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் 2.5 ஆண்டுகள் சாப்பிட்டேன், ஈச்சம்பழம் குறையதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு மவுத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம் 10 ஆண்டுகள் சாப்பிட்டேன், ஈச்சம்பழம் குறையதில்லை. உமர் ரலியல்லாஹு மவுத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் 12 ஆண்டுகள் சாப்பிட்டேன், குறையதில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரம் அதுல ஓடி தெரிஞ்சாங்க, அதுல அந்த பை காணாம போயிடுச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வாழ்க்கையிலே எனக்கு 3 கவலை தான். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது, இரண்டாவது அது உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டது, மூணாவது என்னுடைய அந்த ஈச்சம்பழ பை காணாம போச்சு. இந்த 3 தான் எனக்கு வாழ்க்கையிலே கவலை. அபூ ஹுரைராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வசியத், லுஹாவுடைய தொழுகையை விட்டுறாதே அபூ ஹுரைரா. 4 ரக்காத் சகோதரர்களே, 8 சுஜூத். சுஜூத கூட்டுங்க, நெருக்கமடைவோம் அல்லாஹ்வை. யாரும் எங்களை கிட்ட வர முடியாது, எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் அல்லாஹ்வுடையவர்கள். எங்களுக்கு மக்கள் உதவி செய்து சரி வராது சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக. சரி, லுஹர் ஆயிட்டு, லுஹருக்கு பள்ளி வாசலுக்கு போங்க சகோதரர்களே. லுஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத், 2 ரக்காத் முஅக்கதா, 2 ரக்காத் கைரு முஅக்கதா, 4 ரக்காத் சுன்னத். எத்தனை சுஜூத்? 8 சுஜூத் சகோதரர்களே. ஒவ்வொரு சுஜூதின் பொழுதும் நெருக்கத்தை அடைவீங்க. அல்லாஹ் சொல்லிட்டானே, சுஜூது செய்து நெருங்குங்க. 8 சுஜூத் சகோதரர்களே, 8 சுஜூத். 8 மட்டும் 16. திரும்ப லுஹர் முடிச்சிட்டு பின்னால 4 ரக்காத் சுன்னத்.
எத்தனை சுஜூத்? 8 சுஜூத். 24 சுஜூத் லுஹருடைய நேரத்துல மட்டும். லுஹருடைய நேரத்துல மட்டும் 24 சுஜூத். கணக்கு பார்க்கிறோம், பேங்குக்கு போனா சதக்கணக்கு பார்ப்பாங்க. நாங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட். அல்லாஹ்வை நெருங்கிறது கணக்கு பாருங்க. இப்படி இன்னைக்கு இவ்வளவு சுஜூத் நடந்துச்சா? லுஹர் நேரம் 24 சுஜூத். அல்ஹம்துலில்லாஹ். திருப்தியா போங்க, நெருங்கிட்டீங்க அல்லாஹ். திரும்ப அசருக்கு வாங்க, வேலையை முடிச்சிட்டு அசருக்கு வந்து 4 ரக்காத் சுன்னத். ரஹிமல்லாஹு உம்ரான் ஸல்லா 4 قبل العصر. அசருக்கு முன்னால யார் 4 ரக்காத் சுன்னத் தொழுவார்களோ அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் செய்வானாக. 4 ரக்காத் எத்தனை சுஜூத்? 8 சுஜூத். அசருடைய ஃபர்து தொழுகை 4 ரக்காத் எத்தனை சுஜூத்? 8 சுஜூத். 8 மட்டும் 16 சுஜூத். வஸ்ஜுது வக்தரிப், வஸ்ஜுது வக்தரிப். சுஜூது கூட. எங்களுக்கு சுஜூது ஏன் கணக்கில்லை தெரியுமா சகோதரர்களே? நாம சுஜூதுல போய் வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நோக்கு வந்தா சிலர் பேசுறது, எல்லோரும் அல்ல, பாதுகாப்பு. இந்த நோக்கத்துக்கு இல்ல நாம நோக்கு பிடிக்கிறோம். பெரிய பெரிய கல்வி வியாபாரி கருவாட்டி வியாபாரம் செஞ்சா பண்றீங்க. பெரிய பெரிய கல்வி வியாபாரிமார் மாணிக்க கல் இருக்குதப்பா, இவன் போய் மார்க்கெட்ல கருவாட்டி வியாபாரம் பண்றான். இவ்வளவு பெரிய நோம்பை பிடிச்சிட்டு சுகரை குறைக்கிறதுக்கா நோம்பு, பிரஷரை குறைக்கிறதுக்கா நோம்பு, கொலஸ்ட்ரால குறைக்க அது குறையும். இந்த நோம்பு நெருங்குறதுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வை நெருங்குறோம் நெருங்குறோம் நெருங்குறோம், கிட்ட வரும் அல்லாஹ் கிட்ட. சரி, மக்ரிப் நேரம் ஆகுது சகோதரர்களே. மக்ரிப் முன்னால் 2 ரக்காத் 4 சுஜூத். 2 ரக்காத் மக்ரிபுடைய சுன்னத்தோட கிடைக்கல. ஃபர்லான 3 ரக்காத். 3 ரக்காத்துல 6 சுஜூத். 3 ரக்காத் 6 சுஜூத். வஸ்ஜுது வக்தரிப், வஸ்ஜுது வக்தரிப். எவ்வளவு நேரம் சுஜூத் செய்யும்? எவ்வளவு நேரம் சகோதரர்களே? ஹஸரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பார்த்தவங்க சொல்றாங்க, அவங்க சுஜூதில் இருப்பாங்க 10 தடவை தஸ்பீஹ் செய்யும் நேரம் அளவு. பூர்த்தியான சுஜூத் அதுதான். சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா. எங்கேயாவது ஒரு பள்ளி முழுக்க அப்படி கிடைக்கும்னா அந்த பள்ளியை பிடிச்சு 3 போதும். ஆனா பூர்த்தி 10. அமைதியா என்ன சுஜூத், அது விளையாட்டு அல்ல. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா சுஜூத் செய்யாதவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தில்க ஸலாத்துல் முனாஃபிக். அவன் முனாஃபிக் அப்பான். ஏன் சொன்னாங்க? அவன் காகம் கொத்துற மாதிரி கொத்துறானே. கனக்ரத்தில் ஹுரா. காகம் கொத்துற கண்டுறீங்களா? காகம் கொத்துறது. காகம் மெதுவா கொத்துமா அவசரமா கொத்துமா? இது போல பார்க்கணும் காது. இது போல பாருங்க, நபியோட உதாரணம் காட்டின சரியான உதாரணம் அறிக்கும். கனக்ரத்தில் ஹுரா, காகம் கொத்துற மாதிரி கொத்துறா இல்ல, அப்படி கொத்தப்படாது சுஜூத். என் அல்லாஹ்வை நெருங்கணுமே சகோதரர்களே. மக்ரிபுக்கு 6 சுஜூத், 3 ரக்காத் சகோதரர்களே, 6 வஸ்ஜுது வக்தரிப். மக்ரிபை முடிச்சிட்டு 2 ரக்காத் சுன்னத், 4 சுஜூத் சகோதரர்களே. இப்ப இரவுல சுஜூத் கூட போகுது நோம்புல. நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. இஷாவுடைய தொழுகை, இஷாவுக்கு முன்னாலே பள்ளிக்கு போயிடுங்க. அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த சுஜூதுக்கு சந்தோஷப்படுங்க. இஷாவுடைய சுன்னத் 2 ரக்காத் 4 சுஜூத். இஷாவுடைய ஃபர்த் 4 ரக்காத் 8 சுஜூத். 8 4 12 சுஜூத் ஆயிடுச்சு. இஷாவுடைய சுன்னத் 2 ரக்காத் 4 சுஜூத் 16 சுஜூத் ஆயிடுச்சு. கூடுது பாருங்க. இப்ப சகோதரர்களே, தராவீஹுடைய தொழுகை வரப்போகுது. 20 ரக்காத் தொழுகிறாங்க. 20 ரக்காத் கால் கடுக்கட்டும், கால் வலிக்கட்டும், கால் வீங்கட்டும், பரவாயில்லை. 20 ரக்காத் தொழுகிறவங்க நாங்க. 20 ரக்காத் 40 சுஜூத். எத்தனை சுஜூத்? இதைத்தான் யோசிங்க. எனக்கு ஒரு சுஜூத் என்னை விட அவன் கூட போயிட்டான சொர்க்கத்துக்கு போயிடுவான். என்னை விட அவன் கூட 2 சுஜூத் செஞ்சுட்டான்டா என்னை விட மேல போயிட்டான். வியாபாரத்துல ஊபர்ல அவன் காலையில் 7 மணிக்கு ஓட போறானமே, 7 மணிக்கு காலையில போய் நைட் 12 மணிக்கு வரானமே. என்னிட்ட போய் சொல்லிட்டானே. நேத்து ஒருத்தர் சொல்றாரு, 11 மணிக்கு போறேன்னு போய் சொல்றீங்க. 7 மணிக்கே போறானமே ஊபரோட. ஏன்? ஒரு 10 ரூபா கூட கிடைக்கும், ஒரு 50 ரூபா கூட கிடைக்கும். சகோதரர்கள் நல்ல அப்படி போட்டி போடுறது காசு. சுஜூத பாருங்க. அவன் 10 ரக்காத் தொழுகிறான், எனக்கே தொலைல. சகோதரர்களே, 20 ரக்காத் தொழுங்க. 20 ரக்காத் எத்தனை சுஜூத்? 40 சுஜூத். மேல போய்
தராவி முடிஞ்சா இரவுல இப்ப 40 தராவில மட்டும் இஷாவுல கூட்டி பாருங்க. சரி, தஹஜ்ஜுக்கு எழும்புறீங்க, தஹஜ்ஜுக்கு விசேடமா எழும்புவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ரக்காத் 11 ரக்காத் தஹஜ்ஜுக்கு வித்ர் தொழுவாங்க. தஹஜ்ஜத் வேற, வித்ர் வேற, தராவி வேற. சகோதரர்களே, இரவையில 13 அல்லது 11 வைங்க, 11 ரக்காத்துல எத்தனை சுஜூத்? 11 ரக்காத்துல 22 சுஜூத். இவ்வளவு கூட்டி பாருங்க சகோதரர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை சுஜூத் வரும்? சுபஹ்ல இருந்து தொடக்கம் தஹஜ்ஜத் வரைக்கும் சுஜூத கூட்ட 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 அல்லாஹ்வை நெருங்கு. அதனால அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொன்னான், கல்லா லா துதிஉ வஸ்ஜுது வக்தரிப். நபியே, சுஜூத் செய்து நெருங்குங்க. ரமலான் வந்திருக்கு சகோதரர்களே, முக்கியமா சுஜூதுல கேளுங்க. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தான் சுஜூதுல கேளுங்க. இதை எவ்வளவு பேர் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க, வசதி இருக்குது. கனடால உள்ள அவ்வளவு பேருக்கு ஹஜ் ஃபர்து. ஹஜ் ஃபர்து தானே, பணக்காரவங்க தானே. யார் ஏழை இருக்கிறீங்க? $50,000 $20,000 $10,000 $1 கோடி கொடுத்து வந்தவங்க கனடா ஹஜ்ஜுக்கு 20 லட்சம் இருந்தாலே ஹஜ் ஃபர்து. துஆ கேளுங்க, அல்லாஹ் இந்த சுஜூதுல கேளுங்க. முதல் நோம்புல இருந்தே கேளுங்க, யா அல்லாஹ் 30 நோம்பு தொழுற பாக்கியத்தை, யா அல்லாஹ் 30 நோம்பு பிடிக்கிற பாக்கியத்தை, யா அல்லாஹ் 30 நாள் சுஜூத் செய்யற பாக்கியத்தை இருக்கு. கேளுங்க துஆ. உறுதியா இருங்க சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கி 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 ஒரு கட்டம் ஒன்று வரும். அந்த கட்டம் எவ்வாறான கட்டம் தெரியுமா? நோம்பு 27, நோம்பு 21, நோம்பு 23, நோம்பு 25. அந்த கட்டமாகும் பொழுது மனிதர்கள் எல்லாம் வெறுத்துரும் பொழுது தனிமை இஅ்திகாஃப் என்ற ஒன்று உள்ளத்துல வந்து எப்படியோ அல்லாஹ்வோடு இருந்துரும். இதுதான் இஅ்திகாஃப் என்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு ஆயிடுவாங்க, வீட்டுக்கு வரணும். இப்ப நீங்க ஒரு துஆ கபூலாக தொடங்க. இந்த வருடம் செய்யுங்க, செய்து பாருங்கன்னு நான் சொல்லல, சந்தேகப்பட்டப்பட செய்து பாருங்கன்னு சொல்லல, அது கட்டாயம் செய்யுங்க. நோம்பு 20 ஆகும் பொழுது அப்படியே கூட உள்ளம் அல்லாஹ் கிட்ட வாயும். அல்லாஹ் கிட்ட ஆகி ஆகி நோம்பு 21ல தொடங்குவீங்க நீங்க துஆ. 21ல இருந்து பாப்பீங்க, இந்த துஆவெல்லாம் கபூல் ஆகும் மெதுவா. 21 23 இப்ப அல்லாஹ் துஆவுடைய பரக்கத்தால லைலத்துல் கத்ரை தந்துருவார் எங்களுக்கு. லைலத்துல் கத்ர் மட்டும் ஒரு நாள் கிடைச்சிட்டா 83 வருட இபாதத் கிடைச்சிடும். இன்னும் நெருங்கிட்டோம். ஷார்ட் கட்ல போறேன்னு சொல்ற சொர்க்கத்துக்கு ஷார்ட் கட்ல உழைக்கிறது இல்ல சகோதரர்களே. பெருநாள் தினம் என்கிறது இருக்குது, லஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற தக்பீர் இருக்குது. அவ்வளவு பாக்கியம் தந்தானே அல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்கிட்டோம் சகோதரர்களே. ஆகவே இது கஷ்டம் அல்ல. யுரீதுல்லாஹு யூஸுப், தாகத்தோடு இருக்கணும். அல்லாஹ் இப்படி ஷார்ட் கட்ட சொல்லி தாரான், நாங்க எடுக்கலன்னா யார் நஷ்டவாளி சகோதரர்களே? யார் நஷ்டவாளி? அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நோம்பால் அல்லாஹ்வை நெருங்குவோம், சுஜூதால் அல்லாஹ்வை நெருங்குவோம். ஒரு நாள் வரும், எந்த நண்பர்கள் எந்த குடும்பம் எல்லாம் என்ற சந்தோஷமா இருக்க வேண்டியது. அல்லாஹ் சூரா அபஸைல சொல்லிட்டான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. ஒரு நாள் வரும், உன்னுடைய சகோதரன் உன்னை விட்டு விரண்டு ஓடுவார், உன்னுடைய மனைவி ஓட போறாள், உன்னை மகன் ஓட போறார், உன்னை வாப்ப. யார் இவங்க தெரியுமா? மிக நெருக்கமானவர்கள் ஓட போறாங்க. ஆனா அல்லாஹ் கைவிட மாட்டார், அல்லாஹ் கைவிட மாட்டார். இவன் ஏன முகர்ரம், எனக்கு நெருக்கமானவன், நெருக்கத்தை சம்பாதித்தான், கபர்ல நெருக்கமா இருப்பான் அல்லாஹ். சகோதரர்களே, மஹ்ஷர் நெருக்கமாக இருப்பான், சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஏன் சூரா யாசீன் ஓதுறது தெரியுமா? அதுல ஹபீபுன் நஜ்ஜார் என்ற ஒருத்தருடைய சம்பவம் இருக்கு. அந்த ஊர் மக்களே அவரை கல்லடிச்சு கொலை செஞ்சு விட்டாங்க. அவர் அல்லாஹ்வை நெருங்கின மனுஷன். அவர் சொன்ன வார்த்தை ஜுஸுடைய ஆரம்பத்துல, வமாலிய லா அஅபுதுல் லதீ ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். அவர் அல்லாஹ்வை பத்தி சொன்னார். இப்ப உடம்பு கல்லுகளுக்கு இடையில உடம்பு இருக்குது. ஹபீபுன் நஜ்ஜாருடைய உயிர் பிரிஞ்சிச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சார் தெரியுமா? அல்லாஹ் கூட்டாளியாக இருக்கிறார். அல்லாஹ் உடனே அந்த ரூஹுக்கு உடனே சொன்னான், கைலதுஹுலில் ஜன்னா, அப்படியே சொர்க்கம் போயிட்டு. ஹபீபுன் நஜ்ஜாருக்கு ஒரே ஒரு கவலை சொர்க்கத்தில் என்ன தெரியுமா? قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين.
அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு விளங்காதா இது கொஞ்சம். எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க, எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. ஆனா நீ என்ன கூட்டாளி ஆயிட்டு இன்னைக்கு சொர்க்கத்தை தந்துட்டு இது விளங்காதா இந்த சமூகத்துக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அந்த ஒரு ஹபீபுன் என்ற முழு ஊரையும் அல்லாஹ் அடிச்சான். அல்லாஹ்வை நண்பனாக்கினா இதெல்லாம். ஆகவே சகோதரர்களே, நல்ல ஒரு காலம் பிறக்குது, சந்தர்ப்பம் பிறக்குது. தவற விட்டு விடாமல் சகோதரர்களே, நோம்பால சதகாவால ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்க ஜக்காத்தை கொடுங்க. நெருங்கலாம் அல்லாஹ், நெருங்கி நெருங்கி துஆவும் கபூலாயிட்டு நீங்களாக மாறுவீங்க சகோதரர்களே. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நெருங்கிய முகர்ரபீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. வரக்கூடிய ரமலான் மூலம் பிரயோஜனம் அடைய தௌஃபீக் செய்வாயாக. 30 நோன்புகளும் நோன்பு பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. 30 நாள் முன்சஃபிலே தொழும் பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ் 30 நாள் ஒவ்வொரு இரவிலும் தராவீஹுடைய தஹஜ்ஜுடைய வித்ருடைய தொழுகையில் தொழும் பாக்கியத்தை தருவாயாக. அதிகமாக சுஜூத் செய்து உன்னை நெருங்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் பாவிகளோடு மூதேவிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக. மக்களுக்கு நலவுகள் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இஃப்தாரிலோ சஹரிலோ ஹராமான பணங்கள் என்னுடைய வயிறுகளுக்குள் சென்று விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஹலாலான பணத்தால் இஃப்தார் சஹர்களை அமைத்து தருவாயாக. எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயர்வுடைய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.